கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ட்ரைலரை பார்த்துட்டுமே எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சு. எனக்கு தோணுன எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சேரும். நீங்கள் பார்த்துருக்க தர்மல் ஸ்டுடியோ, நான் உங்கள் சதீஷ்குமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு வந்து இந்த ட்ரைலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி என் மைண்டில் வந்து தோணுச்சுங்க. அது ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வெங்கட் பிரபு அவர் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தாங்க இருக்குது. Guys, this is a new assignment. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்குவாடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப்ல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாங்க. ஐ மீன் ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாங்க. ஸ்குவாட் விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த குரூப்ல இருக்கவங்களுக்கு ஒரு சில மிஷன்ஸ் வருது. ஒரு புது லீடர் 68 இன்டர்நேஷனல் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கவர் ஏஜென்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. இதில் அப்பா பையன்ற மாதிரி 2 கேரக்டர் வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை பார்க்க எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஆல்ரெடி வந்து ஜவான் ஒரு படம் வந்துச்சுலங்க நம்ம அட்லி டைரக்ஷனில், அந்த படத்தோட கதை மாதிரி வருதுங்க. ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், ஃபீல்ட் ஏஜென்ட், அதாவது ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் அப்பா அப்புறம் பையன், அந்த மாதிரி 2 பேர் வராங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஸ்பை. இன் ஷார்ட், he is a goat of sats. கிட்டத்தட்ட இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா லியோ படம் மாதிரியும் கொஞ்சமாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் இருக்குல்லங்க, பீஸ்ட் வரக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸ் மாதிரியும் வருதுங்க இந்த படத்தில். அதாவது பீஸ்ட்டில் எப்படி இவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி மேனாக இருப்பார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மிஷன் கொடுப்பாங்க, அந்த மிஷன் முடிப்பாங்க. அந்த மாதிரியும் ஒரு சில மாதிரி கதை போகுதுங்க. அதுக்கப்புறம் மங்கத்தா படத்தோட ஒரு சில இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கில்லி படத்தோட இன்ஸ்பிரேஷன்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜயோட எல்லா படத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான படமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளஸ்ஸாக பட்ட நிறைய விஷயங்களை பற்றி நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்றும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினச்சி தான். இந்த படத்தில் எனக்கு ப்ளஸ் ஆகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜோட மியூசிக்ங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பாட்டு ரிலீஸ் ஆச்சு. 3 பாட்டுமே கல்விகளே ஊற்றிருந்தாங்க சோசியல் மீடியாவில். அப்படி இருக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போல்லாம் அலோஃபா சுற்றிட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்லை. அதான் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்ததாங்க. அதாவது பாட்டை மொக்கைய பண்ணால் படம் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தாங்க. அப்படி இருக்கும்போது படத்தோட ட்ரைலரில் பார்க்கும்போது மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. இதை விட இன்னும் பெஸ்ட்டாக இன்னுமே அதிகமாக நாங்கள் மியூசிக் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சத்தியமாக கொடிக்கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, தளபதியோட நடிப்பு வேற லெவல் பயங்கரமாக இருக்குது. ட்ரைலர்லேயே நல்லா தெரியுது எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்திருக்காங்கிறது. பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. சில்லி வுமன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சீக்வன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே தாங்க. அதாவது வெங்கட் பிரபு மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குங்க. என்னதான் வந்து நிறைய விஷயங்கள் சொதப்புனாலும் வெங்கட் பிரபு வந்து ஸ்க்ரீன் பிளே மட்டும் கோட்டை விடவே மாட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாநாடு படத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவுட் பண்ணி இந்த கதையை வந்து எழுதியிருக்காருங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. அறிவு இருக்கடா உனக்கு? அப்படி இருக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அவரோட கதை நுணுக்கம் எப்படி இருக்குங்கிறது படம் பார்க்கும்போதே, ஐ மீன் ட்ரைலர் பார்க்கும்போதே நல்லாவே தெரியுதுங்க. எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அதுக்கப்புறம் நான் பாசிட்டிவ் பார்த்து இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவர் நடிச்சிருக்காங்க, ஸ்னேகா நடிச்சிருக்காங்க, அப்புறம் லைலா மேடம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய கேரக்டர், புது கேரக்டர்ஸ், அதாவது புது கேரக்டர்ஸ் கிடையாது, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கக்கூடிய, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை வந்து பார்க்க முடியுதுங்க. நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கணும். அது வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு புது படம் மாதிரி தெரியாதுங்க. நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட கேரக்டர்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுபோக ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இல்லைப்பா, யார் இன் டேஞ்சர். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நான் ஒரு மூவி ரிவ்யூவில் சொல்லியிருந்தேங்க. ஏற்கனவே சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேர்ந்து நடிக்கும் போது இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப டச்சிங்காகவும் இருக்கும். அது போக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க வந்து அந்த படத்தில் நடிப்பு மூலமாக காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சென்டிமெண்ட்டாக டச் ஆகும்.
அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நான் மைனஸாக பார்த்த ஒரு சில விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். மைனஸாக பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பழக்கப்பட்ட கதை தான். ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா கதைகளும் பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்ட கதையாக தாங்க வருது. அதை வந்து எந்த அளவுக்கு திரைக்கதை அமைச்சு நமக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தாங்க இப்போ போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். காந்தியே வேஷம் போட்டு பார்க்கல. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி பார்த்த கதை மாதிரி தான் இருக்கு. பட் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் தளபதியோட நடிப்பு, அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது தாங்க தெரியும். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன்டி டிஏஜிங் தாங்க. அதாவது தளபதி விஜய் இது வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி ஃபேஸ் கட்டில் பார்த்து பழகிட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் கேரக்டரில் பார்க்கும்போது நமக்கே ஒரு நெருடலாக இருக்குங்க. ட்ரெயிலர்லேயே பார்க்கும்போது நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேட்ச் ஆகாத மாதிரி தெரிஞ்சுது. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் ஆகிற மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுதுங்க. அது வந்து எனக்கு பெரிய நெகட்டிவாக தெரிஞ்சுது. முடியல நான் சொல்லு. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அண்ட் இளைய தளபதி விஜய்க்காக கம்பல்சரி இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்க்கலாங்க. எனக்கு இந்த ட்ரைலர் வந்து ஓவரால் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்காக ரொம்பவும் வெயிட்டிங்கில் இருக்கேன். பார்க்கலாம், 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து உங்களுக்காக நான் ரிவ்யூ வீடியோ போடுறேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. மறக்காம என்னோட வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. You think you can stop me? You think you can stop me? No one can stop me. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய். மருதமலை மாமணியே முருகையா.